ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன வாசனை பயங்கரமாக இருக்குது இதுக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள், வாழை இலையில் மட்டன் பீஸ் பாருங்கள் எப்படி உண்மையிலே சூப்பராக இருக்குது. வீடியோ க்ளோஸ் பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்புறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. ஆல்ரெடி தமிழ் டைட்டில் பார்த்து வந்துருப்பீங்க. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. மட்டன் பீஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ரெடி பண்ணி வச்சாச்சு, எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெருப்பு பற்ற வச்சுட்டோம். மழை பெஞ்சிச்சு, அதனால எதுவும் பண்ண முடியல. சம்மந்தம் இல்லாம பேசுறாங்களே. எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குண்டா வச்சாச்சு. அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த பெல் ஐகான் ஆல்ல போட்டுருக்காங்க. இங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் மோரேட்ஸ் வந்துட்டே இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா ஒரு 200 ml எண்ணெய். பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன நெய்ந்து இல்லை, உதயகிருஷ்ண அசல் நெய் ஒரு 50 ml போதும். கொஞ்சமாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு 5 கிராம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை ஒரு 4-5 போட்டால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறதுல அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் ஏலக்காய் ஒரு 2. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 எடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கோங்க. தெரியுது வாசனை பயங்கரமாக இருக்குது இதுக்கு. வாசனை வரலையா உனக்கு? பேசிக்காதீங்க தம்பி, வெறி ஆயிரப்புறம் காலையில். அந்த மிளகா வெள்ளையானோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. சரி, அடுப்பையில் பாரு. கையிலே போட்டுக்கோங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. அடுப்பெரிவி பிரியாணிக்கு முக்கியம் வெங்காயம் தான் முக்கியம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். சிக்கன் பிரியாணி தக்காளி போடலாம், ஆனால் நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுனால எண்ணெயிலே பாதி வதங்கணும் அந்த மட்டன். அதனால வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மட்டன் போட்டுக்கலாம். வர வர நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க மாப்பிள்ள. அதே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் மட்டன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, மட்டன் போட்டாச்சு. ஆனால் வீடியோ ஆன் பண்ணல. மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இதே சிக்கன் பிரியாணி செஞ்சால் மட்டன் பதிலாக சிக்கன் போடணும். இந்த டைமில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து போடு. அதெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அழைச்சி போடு. தண்ணி இல்லையே, பக்கம் இருக்குது படுறா குடம்.
கொஞ்சமாக தான் ஊற்றலாம். ஊற்றிடு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். என்ன இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சின்னதாக ஒரு 7, பெரிய சைஸில் ஒரு 6, 5. அப்படியே புதினா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். வாசனை செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு அல்லது 1 கிலோ மட்டனுக்கு 50 கிராம்ஸ். ஒரு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் போடுறே போகல, ஆனால் கலர் வந்துருச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான் அந்த கலர் வருது. இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். ஆனால் குண்டை அடி போட்டுருச்சு. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ சரிங்களா, தம்பி என்னவீங்க பாரு. வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேள்வி அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதே வேணால் ஒரு கப்புக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி. அதே இந்த கப்பில் 4 கப் எடுத்துக்கிறேன். எத்தனை முறை வச்ச? 4 கப் ஊற வச்சேன். எத்தனை ஊற்றுற? 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஜாஸ்தி எடுத்து போதுரா. இது பார்த்தீங்கன்னா 1 மடங்கு. சிக்கனுக்கான இது தண்ணி ஓகே, ஆனால் மட்டன்றதுனால அம்மா இப்போ தான் நல்லா கறி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கை விட்றா. டேஸ்ட் பாருங்க. ஊதிட்டு விடு. கேமராமேன் நக்கி பார்க்குறாரு. அற்புதம். அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வரிச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் போதும். இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2000 years later. சூடாகுது. ஆவி அடிக்கும். சரியா திறந்து விடு. கீழே போடுறத. பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் வாழை இலையில். பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சூப்பர். இந்த கன்சிஸ்டன்சி தான் அந்த இருக்கணும் இலை. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். வச்சிரு. நெய் ஊற்றிட்டு மனதமெல்லாம் கிருஷ்ண அசல் நெய் அடியில் இருக்கிறாரு. விட்டுட்டு
ஆக்சுவலி என்னாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாயிடுச்சு, அதனால் வேகாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் பிரியாணி சூப்பராக வந்துருக்கு. கரெக்டாக வந்துருக்கு. அந்த மட்டன் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் பாருங்கள் எப்படி வந்துருக்கு, பூவாட்டை வந்துருக்கு. ஓகே டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி தம் போட்டு எடுத்தாச்சு. ரைஸ் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. பீஸ்னா இதுதான் பீஸ். பின்னாடி கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. வீடியோக்காக சொல்ல வேறு மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அமைச்சுக்கோங்க. பாய் பாய். Audio Jungle.